ஸோ ஃபைனலாக ஸ்டஃபிங் முடிஞ்சுது. இப்போ வந்து இதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு பஜ்ஜி மாவு போய் கடையில் வாங்கிட்டு வந்து நல்லா பதமாக அதை கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதை போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. ஃபைனலாக நம்ம மரவள்ளி கிழங்கு வித் சிக்கன் ஸ்டஃபிங் போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்ததுங்க. நான் பஜ்ஜி மாவை கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டதுனால அங்கங்கே பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் சரியாக வரல. மற்றபடி டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல்